கண்டுக்க மாட்டற மாயா? தினமும் ஃபாலோ பண்ற. ஐ லவ் யூ மாயா. ஏங்க சொல்லிட்டே இருக்கேன், கண்டுக்க மாட்டீங்க. உங்களை தாங்க. ஐ லவ் யூ சோ மச்ங்க. மாயா கேட்கல, சொல்லு மாயா. இப்ப நீ சொன்னியே அது நாளைக்கு வந்து சொல்லு. அப்ப நான் சொல்றேன். ஓகேங்க, நாளைக்கு இதே டைம்ல இதே இடத்துல வெயிட் பண்றேங்க. பாய்ங்க. ஏய், யாரா அது? யாரு? விளையாடாதீங்க. ஏய், மரணம். மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. சாமி, என் பொண்ணை பாத்தீங்களா சாமி? இல்லையே சாமி. எங்க பொண்ணு? குமார் சாமி, என் குழந்தைய பாத்தீங்களா சாமி? என்னாச்சு சாமி? பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு வாங்க போன சாமி. அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல சாமி. சாமி நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்க, நான் அந்த பக்கம் போய் பார்த்தா சொல்லுங்க. பாக்குறேன் சாமி. மீனாட்சி, மீனாட்சி. அப்பா ஐயப்பா, என் குழந்தைய எப்படியாவது என்கிட்ட கொடுத்துருப்பா. மீனாட்சி, எங்கடா போயிட்ட செல்லம்? நான் நீ தேடிதாப்பா வந்தேன். ஒரு சாமி தாப்பா என்னை காப்பாத்துச்சு. எந்த சாமிமா? அதோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சாமி, என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க சாமி. ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி சாமி. அப்பா சாமி பிஸ்கெட். வா எடுத்துறேன். சாமி எங்க போச்சு? இனிமே அப்பா விட்டு எங்கேயும் போக கூடாது சாமி. வழி விடுங்க சாமி. தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம். சாமி, நீங்க எங்க இருக்கீங்கன்னா அப்போ என் குழந்தையை காப்பாத்தினது அந்த கருணையே வடிவான ஐயப்பனா? சாமியே சாமி. இப்பதானே உன்னை பார்த்துட்டு பேக் டோர் வழியா ஏறி வர. அதுக்குள்ள அருள் தரும் ஐயப்பன் பார்ட் 2 எடுக்கிற. ஓசியில உண்டை கட்டி வாங்க போய் ஒரு குழந்தை தொலைச்சிருவாரா? காப்பாத்தி கொடுக்க கடவுள் வரணுமா? நாட்டுல 1008 பிரச்சனை இருக்கு ஐயப்பன் தீர்த்து வைக்க. உன் குழந்தை நீ தான் பாத்துக்கணும். போ போ, பார்ட் 2 பார்ட் 2 எடுக்கிற. சாமியே சரணம் ஐயப்பா. ஆமா சாமி, நீங்க கத்தல ஐயப்பா ஆந்திராக்கு போயிட போறாரு. கொஞ்சம் மெதுவா கும்பிடுங்க சாமி.
அம்மா ஐயப்பா ஈஸ்வரா என்னாச்சு என்னாச்சு வாங்க மெதுவாங்க இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? டேய் இந்த வழுக்கு பாருங்க பாருங்கடா. கால பூசா ரெண்டு தலையில அச்சதை போட்டா அரிசி கூட நிக்கல. சும்மா சாமி, ஒரு மனுஷனுக்கு வழுக்க விழலாம், வாழ்க்கை தான் விழக்கூடாது. நீங்க எல்லாம் வளர வேண்டிய பசங்க, இவங்க சாபம் வாங்க கூடாது. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க சாமி. சாமி சாமி சரணம். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அந்த விஜயசாமி கிட்ட என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு மரியாதை. அடாடாடாடா. ஆமா, அந்த விஜயசாமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? என் பொண்ணு சாஃப்ட்வேர்ல வேலை செய்யறா. அவளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் நம்ம விஜயசாமிக்கே கொடுக்க கூடாதான்னு யோசிக்கிறேன். அவர் மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு என்ன தப்பா சொல்லிட்டேன்? சாமி எழுந்துரு, சாமி எழுந்துரு. என்ன சொன்னீங்க? விஜயனு நீங்க மாலையோட தானே பாத்தீங்க, ஆனா நீங்க அவன் மாலை இல்லாம பார்க்கவே இல்லையே. பக்கத்தெரு நாய் உன்னை ரேப் பண்ண வரும்போது கல்ல விட்டு காப்பாத்தின விஜய பார்த்தா கொலையிற நீ. உனக்கு அவ்வளோ உனக்கு. சரி வா, நீ என்ன பாத்தலாமா? அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமா 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 அழுமாடோ அழுமா அழுமா அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமா அழுமாடோ அழுமாடோ அழுமா. மாலை யாரு கிட்ட? என்னங்க சாமி, இந்த தம்பி அப்படி எனக்கு எடுத்துங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. பெருவுக்கு இருக்கிற கடுத்தரல வேட்டி அறிகுறி சாமி. அப்படிங்கிற ஒரு டீச்சர் வேணும். குருசாமிக்கு அப்புறம் ரெண்டு போய் காணுங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சாமி, குடிச்சிட்டு இப்பெல்லாம் கிளாஸ கீழே போடாதீங்க. ஸ்வச் பாரத், கிளீன் இந்தியா. சரி சாமி, இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா அப்புறம் ஆண்டி இண்டி என்ன சொல்லிடுவாங்க. இவ்வளவு டீசென்ட்டான ஒரு மாமா இருக்கும்போது விஜய் நீங்க இப்படி சொல்றது என்னால நம்ப முடியலைங்க. டீசென்ட்டா? வீட்டுல எல்லாரும் தூங்கின போது நடு ராத்திரி டொம்னு இன்னைக்கு எதுக்கு அப்படி எல்லாம் பண்ணி டீசென்ட் இல்லாம? அது ஒண்ணு இல்லப்பா, என் அழுக்கு துணி எல்லாம் பீரோல வைக்க கூடாதான். இது உங்க அம்மா கொடுத்த சீதனமா. அதான் இதை உருட்டிக்கிட்டே போய் உங்க அம்மா தலையில போட போறா. பாசம் அதிகண்டா, அதை விட ரோசம் அதிகண்டா. What nonsense is going on? Your shouting is waking up the entire colony. Drunken moron, shit. Mr. Doctor, this is our own பிரச்சனை. You don't enter your தாப்பால் மூக்கு. Otherwise, கெட்ட வார்த்தை full family package. ஒரு புரியல முனிரி எவனே அதெல்லாம் வந்து பார்க்க சொல்லுது. சீ போய் உள்ள. மாம்சே ஆம்ல அழுடாத மாம்சே ஆம்ல அழுடாதே. மாஸ்டர் 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 இந்த வரேன் இருப்பா வரேன்ப்பா, நான் பாக்குறேன் இரு. அப்பா விஜய் நான் சொன்னா கேட்கும், எம்எல்ஏ ரொம்ப மரியாதை. இன்னும் ராத்திரில தண்ணி அடிச்சிட்டு வந்து ரவுஸ் பண்றது கொஞ்சம் கூட நல்லா சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அது சரியாமாண்ணா, நல்லா ஷாம்பு போட்டு அப்படியே குளிச்சுட்டு கண்ணமுடினே சோப் எடுக்க போனா லோக்குன்னு வழங்கி கொக்கோஸ்ல வந்துட்டு மாஸ்டர். நீயா வந்து கை விட்டு உங்களே கை விட்டு எடுத்து கொடுக்க சொல்றேன். வாங்க வாங்க. லேடிஸ் உள்ள போறாங்க, சீமா சக்கோல. யோ சீரியா நிறைய லேடிஸ் வராங்க. போடா இவனுக்கு இதே வேலை. இம்மா மாத்துறாங்கல்ல இம்மா. கேட்கறதுக்கு ஆள் இல்லன்னு சொல்லி டெய்லி குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றேன். கோவம் தான், அவ்வளவுதான். ஐயோ யார் செஞ்சிட்டே இது? ஆதார் கார்டு எடுத்துட்டியா? இப்பெல்லாம் செத்து சுடுகாட்டுக்கு போனா ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு எவனே ஏமாத்தி நிறீற போயா. ஆதார் கார்டு எடுத்துனு உன் பாடில ஒரு நாளைக்கு மேல வெச்சிக்க முடியாது. என்ன கண்ணு, எவ்வளவு நல்ல பையன் நீ. பெரியவங்களுக்கு மரியாதை கொடு கண்ணு. ஐயோ உனக்கு மரியாதை கொடு மாட்டே. ஐயோ மரியாதை வேணும். நான் விஜி நான்வெஜ் சிக்கன் சாப்பிட்டா என்ன விஜி
யார் வந்திருக்கா பாருப்பா. யார் அந்த நாய் கூட? பிரசிடென்ட் வந்திருக்காருப்பா. அப்போ அவரு ராம்நாத் கோவிந்த் அவரு இல்ல பிரசிடென்ட், இப்ப இவரு தானே பிரசிடென்ட். மாம்ஸ் பிரசிடென்ட். விஜய் என்னப்பா நடக்குதுங்க? மாத்திரை போட்டியா? இல்ல இன்னும் போடலையா? போ 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 போய் மாத்திரை போடு. போ மாத்திரை போடு. ஐயோ நான் கொசு காத்துறேன். உங்களுக்கு என்ன வந்தது? மாம்சே போலீஸ் இல்ல பொறுகி. இதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குறான். பின்னஸ்டிங்களா டேய். உண்மையாவா சொல்றீங்க? குருசாமி துணை கொண்டு அவர் பாதம் நம்பிக்கிட்டு இருமுடிய சுமந்துக்கிட்டு வந்தோம் ஐயா. குருசாமி துணை கொண்டு அங்க பாக்குறதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லையே. என்ன சாமி நீங்க இவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்க வந்து பாருங்க வேடிக்கைய, அப்ப தெரியும் உங்களுக்கு. இதோ பாருங்க சாமிகளா, மாலையை கழட்டிட்டு 3 நாளைக்கு குடிக்க கூடாது. யோ போறங்க மூஞ்சி சாமி. அவன் பழனியில மாலை கட்டி குடிக்கிறான். என்ன புதுசா ரூல்ஸ் எல்லாம் போடுற? குருசாமி போய் பெரிய அரவிந்த் சாமி மூஞ்ச பாடுறா, குரங்கு மாதிரி தான் இருக்குது. யோ உன்னெல்லாம் சாரி சாமி இது குருசாமி, நான் அப்படி பேசக்கூடாது. சாரி சாமி குடிக்கிறது குடியாம அவங்க விருப்பம் சாமி. யோ நீ என்ன ஐயோ சாரி சாமி குருசாமி அப்படி பேசக்கூடாது, தப்பு சாமி. சாரி சாமி. இப்படி இருக்கிறவனுங்க எப்படி சாமி மாலை போட்டாங்க? அவங்க எங்க மாலை போட்டாங்க? யாரோ தூங்கும் போது போட்டு விட்டாங்க. ஆனா அவங்களுக்கு மாலை போட்டது நாங்களே தெரியாது. சாமி சரணம். சாமி சரணமா? என்ன வச்சு மாலையை போட்டுக்கிற? மாமா சாமி நீங்களும் தான் மாலை போட்டிருக்கீங்க. நேற்று நைட்டு குடிச்சிட்டு தூங்கும் போது எவ்வளவு மாலையை போட்டு பயந்துருவோமா? மாலை கட்டு மாப்பிள. ஏப்பா விஜய், காரணம் இல்லாம மாலைய கழட்ட கூடாது மாப்பிள. பாடி தாங்காது மாப்பிள. சாமி விஷயம்ப்பா. அதுக்கு முன்னாடி கைட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? யாராவது மண்டைய போட்டாதான் உண்டு. மாப்பிள மாமே போயிடுச்சா? போல மாப்பிள மிஸ் ஆயிடுச்சு. என்னப்பா விஜய் போச்சுன்றா நீ போலன்ற? என்னப்பா இது? ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஏரியாவில் யாராவது மண்டையை போட்டா தான் மாலையை கழட்ட முடியும்னு சொன்னாங்க. அதான் ட்ரை பண்ணோம், மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து யார ட்ரை பண்ணலான்னு சரி, ஊருக்கு போனதும் மாலையை கழட்டிடுவானே, அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாமே அந்த ஐயப்பன் தான் பாத்துக்கணும். மாயா சார் 1 minute. ஓகே சார். அக்கா இப்ப வரா சார். என்னடா ஹாஸ்பிடல்ல காணோம்? சார் உங்ககிட்ட தானே 2 days பெர்மிஷன் கேட்டு. 2 days இன்னையோட 4 days ஆகுது. கேரளா போனேல்ல. கேரளா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. சாரி சார், டிக்கெட் கிடைக்கல. மோகன்லால் படத்துக்கா? என்ன சிரிக்கிற? I'm very upset with you. சாரி சார், இப்போ நான் என்ன பண்ணணும்? That's good. இன்னைக்கு நீ என் கூட லஞ்ச்க்கு வர. உன் கூட இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. Alright? Don't delay. Yes baby, yes. இந்த MBBS MS அர்த்தம் கூட ஈஸியா முடிச்சிட்டேன். ஆனா இந்த பொண்ணு மாயா கிட்ட I love you சொல்றது இருக்கே, it's very difficult, you know. ஆனா நீங்க எப்படியோ சொல்லி ஆகணும். I shall do it, Karthik. Yes, you can. Maya, I love you. Cheh. I love you. It's all right. Maya, I really love you. Sheesh. Once again. Maya, I love you.
அர்ஜென்ட் கால் வந்ததுன்னு கிளம்பி போயிட்டாங்க. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. என்ன மிஸ் ஆயிட்டே இருக்கு. சாமியே சரணம் ஐயப்பா. போடா ஐயப்பா ஒயின் சாப்பா. குஷ்டு தூங்கும் போதா மலைய போடுறீங்க? இன்னைக்கு நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு பாக்குறேன்டா. என்ன பண்றான்? லாங் ஜான் ஏதோ போறானா? ஐயோ பாக்குறானே. என்னடி அது? தெரியலையம்மா. நம்ம காலனில விநாயகர் சதுர்த்தி பூஜை வச்சிருக்கு. தலைவர் கண்டிப்பா வரணும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வந்துருவோம். விழாவை சிறப்பா கொண்டாடுவோம். உள்ள ஏ கிருபா, அந்த பஜாரோட ஒரு நாள் கலெக்ஷன் இருக்குல்ல, அதை திருவிழா செலவு கொடுத்துரு. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. என்ன பழனி சௌக்கியமா? ஏன் அந்த ஏரியாவுக்கு போய் பணம் தரீங்க? ஏன் அந்த ஏரியா கொடுத்தாருன்னா நம்ம ஒரு போஸ்ட் ஓட்டம் இல்ல, பேனர் கட்ட முடியல. பெரிய மோரு உள்ள பீரா இதெல்லாம் என் தெருவில் பண்ண கூடாது சொல்லியிருக்கேன்ல விஜய். இது மட்டும் என் தலைவனுக்கு தெரிஞ்சதுன்னு வையே. போய் சொல்லு உன் தலைவன் கிட்ட. இனி விஜய் இது மாதிரி பண்ணா பேனர்ல உந்த கோடு உன் தலைவர் மூஞ்சில விழுன்னு. எவன்டா அவன்? நம்ம கட்சியில சொக்கலிங்கன்னு ஒரு பெருசு இருந்துச்சாம, அந்த ஆள் பேரன் தான். அப்படியா? அவங்க தாத்தா ஏதோ கட்சிக்காக உயிரை விட்டாராம். ஆனா அவங்க அம்மா சிலிண்டர் வெடிச்சு செத்த அன்னைக்கு அந்த ஏரியால இருந்து நம்ம கட்சியில இருந்து யாரும் உதவிக்கு வரலையாம். அன்னையில இருந்து அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு குறைச்சல் கொடுக்கலாமா? சரி, அடுத்தோட பண்ண தட்டிடலாம். பீஸெல்லாம் முதல்ல ஓட்டு புஸ்கா கட்டு மட்டும் கொடுக்காத. என்ன அந்த பிரியாணி எடுத்து வைடா. பிரியாணியில் எதோ உழுச்சா? பூனை மாதிரி கத்தனா டபரா உள்ள தலையை விட்டு தர்ற. பூனை கறி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓட்டுறியா? ஏம்பா பாய்க்கடை பிரியாணினா தரம், நம்பிக்கை, நாணயம். அது யார்? அன்சிகாவா? போய் ஆட்டோல இருந்து வெங்காயம் முடியா இருக்கு. வா விஜய், லோட் எடுத்தாந்தியா? ஆமா பாய். இந்தா சாயங்காலம் ஒரு லோட் இருக்கு, நான் ஃபோன் பண்றேன். லெக் பீஸ் போட்டு ஒரு பிரியாணி பார்சல். கண்ணு சொல்லு கண்ணு. பழைய சாத்துக்கே பச்சை மிளகா பக்கத்து வீட்டுல தான் கடை வாங்குவேன். பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ற காசு கீழே கச்சதா? 10 வருஷமா பாய் கடைக்கு வந்துட்டு இருக்கிறேங்க. வீடு பக்கத்துல தானே இது. 10 நிமிஷத்துலயே வரலாமே, ஏன் 10 வருஷமா வந்து நிறுற? ரெகுலர் கஸ்டமர் கண்ணு. கையில என்ன கண்ணு? சட்டை கண்ணு. அப்படியா? இன்னும் 2 இருக்கு. வாங்கினா 1 ஃப்ரீ கண்ணு. ஒண்ணுமே வாங்க 1 ஃப்ரீ கண்ணு. எப்படி கண்ணு? இப்படி கண்ணு. கண்ணு இது நல்லா இல்ல கண்ணு. ஆமா கண்ணு, இது எடுத்துக்கிறேன் கண்ணு. கண்ணு நீ பண்றது நல்லா இல்லன்னு சொன்ன கண்ணு. குடு கண்ணு. அட சட்டையை கொடுப்பா. ஓகே விஜய், இதே பொளப்பா போச்சு. விடியா விடியா. மாயா, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லுங்க சார். Don't call me sir. Call me Karthik. சொல்லுங்க கார்த்திக். That sounds sweet. Maya, I love you. சொன்னா கேளுங்க கார்த்திக். நீங்க இവിടുന്ന് போ. No. போயிடுங்க கார்த்திக். I love you. என்னாச்சு சார்?
என்ன மாமே ஓகேவா? மாப்ள உண்டுல அதிகமா இருக்கு, இதுல கம்மியா இருக்கு மாப்ள. நல்ல அளவா ஊத்து பாரு. ஐயோ மறுபடியும் தப்பு பண்ற மாப்ள. அதுல ஊத்து. இப்போ ஊத்து மாப்ள. அளவு பார்த்தம்மா. அறிவில்ல அறிவு இருந்தா உன்னை அடிக்க போறாரு. நல்ல ஃபீரா பார்த்து வச்சிருக்க மாட்டாரு. யோ பாயங்க இஸ் கமிங். கண்ணு தெரியாத வயசுல 2 அளவு கட்டாதான் அது. இந்தா சேஸ். கைத்தட்டிய அந்த 10 பேருக்கு மட்டும் நன்றி. புள்ளியாருக்கு இன்னொரு பேரு கணேசன். இந்த கச்சேரிக்கு அண்ணன் தான் ஃபுல்லா டொனேஷன். இந்த சொக்கலிங்க காலனிக்கு ஏதாவது பிரச்சனைனா சொக்கா கூட போடாம ஏன் செம்மறியாடு மாதிரி பண்ற? ஏம்பா இந்த சொக்கலிங்க நகரே உங்க தாத்தா உருவாக்குனதுப்பா. உன்னை கூப்பிட்டு கௌரவிக்காம ஊரு விட்டு ஊரு வந்தாலும் கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்கப்பா. இப்ப இன்னத்துக்கு நீ என்ன ஏத்தி விடுற? மாப்பிள உன்னை ஏத்தி விட்டு அழகு பாக்குறதப்பா இந்த மாமனோட ஆசை. அனாவசியமா செலவு பண்ணாதுன்னு சொல்லி கொடுப்பாரு. ரூபா நோட்ல கடன் மாறலாம், கொடுக்கறதுல அவர் குணம் மாறாது. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் கொடைவள்ளல் அண்ணன் மூப்பா அள்ளி தருவார் ஏகப்பட்ட ரூபா. அவர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த இவன் இப்படி பேசுறது கேட்கும் போது எனக்கு கோபம் வருதுப்பா. செய்வதிலே அவருக்கு கொஞ்சம் கூட அசதி இல்லை. அந்த நல்ல உள்ளத்தை பாராட்டி அவருக்காக இதோ ஒரு அற்புதமான பாடல். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? பொறுத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? பொறுத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஐயா தலைவர் இருக்கும்போது இப்படி பண்றானே. மைகுமாரா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் ஊருக்கே வாரி வாரி கொடுத்தாரு. அவருக்கு இந்த பாட்டு பாடினா அது ஓகே. இவர் யாரு குத்தாரு? பக்கத்துல உட்காந்து மாடல அந்த பக்கம் போய் ஓட்டுக்கடா போங்கடா. அப்புறம் வேற என்னமோ சொன்னீங்க? கொடுத்து கொடுத்து சிவந்த கை. கோயில குங்குமம் குத்துந்தாரா? கோயில குங்குமம் குத்துந்தாரு. ஏரியாவில் திருவிழானா இந்த மாதிரி 2 பேரும் தண்ணியை போட்டு ஜாலியா இருக்கதான் செய்வான். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிற கூடாது. புரியுதா? நீ வா போலாம். கிளம்புறேன். நீங்களே கச்சேரி நடத்துங்க நல்லபடியா. பரவாயில்ல எல்லாரும். இதெல்லாம் நல்லா இல்ல. நீ கூட நல்லா இல்ல. உன் முன்னாடி உன் கூட வாழல. மைக் எடுத்து மண்டையில அடிச்சு தடங்களுக்கு வருந்துகிறோம். நிகழ்ச்சி மிக அருமையாக மாறனின் வாய்ஸ் மறுபடியும் தொடங்குகிறது. இந்த அமரா பாரு விஜய் விஜய். இப்ப நான் யார பத்தி பாடணும் நீயே சொல்லிடுப்பா. யார பத்தி பாடு. இவனை பத்தியா? இதையும் ஜெட்டியா போடுறதுல அதை பத்தி பாடு. இந்த ஏலியன் மூஞ்ச பத்தி பாடு. இவ்வளவு கேவலமா பேசி சிரிச்சுனே இது பத்தி அதை இதை பத்தி பாடு. அப்படி ஏப்பா அவனை பத்தி பாடுறதுக்கு பேல உன்னை பத்தி பாடிடுறான். சரி ஓகே. அப்ப மாமே என்ன ரெடி ஜூட். அவளை யாருக்கிட்ட அவனை யாருக்கிட்ட கைமாலு கைமாலு கைய விட்டா கமாலு சட்டானு புட்டானு ஓஞ்சிட்டு பேசி தாஞ்சினு தின்னான்ற வானான்ற வாய மூட்டு போடான்ற நாங்க வாரு சும்மாரு வாங்கிட்டு பாப்பலாரு. அந்த ஏரியாவ மலிச்சமா வண்டா மாமா இல்ல நான் அந்த ஒரு புளிச்சமா வண்டா வச்சு செஞ்ச உன் மூஞ்சிக்கு தேஞ்சி போவண்டா திச்சி இச்ச உன்னார வந்த கேரா வண்டா.
தூங்குற சிங்கத்தை தட்டிய விட்ட அவளை யாருகிட்ட அவளை யாருகிட்ட அவளை யாருகிட்ட பையா மரத்து மேல குரங்க மாட்டிக்கிட்டான் குரங்க பிடிக்க போன பிசிக்க கவுண்டு மாட்டிக்கிட்டான் தகர்த்த Facebook Instagram Twitter எல்லாம் திறந்து பாரு மாமா போட்டோ லைக் ஷேர் தெரிக்க பாரு நஷ்டம் கஷ்டம் எல்லாம் அண்ணனுக்கு கால தோசை இந்த ஏரியால எங்க பாஸ் செம மாசு இந்த ஏரியால எங்க மாசு செம மாசு விட்டுட்டத கோட்டை நீ முன்னேறவே மாட்டேன் என்ஜாய் பண்ணு லைஃப் நீ எப்போதுமே ஜெயிப்ப விட்டாண்ட சொல்ற ரொட்டாண்ட பீரு என் கூட சேர்ற எப்போதும் சொல்ற நாங்கெல்லாம் கில்லி யூ டோன்ட் பி சில்லி தூங்குற சிங்கத்தை தட்டி எடுத்துட்ட அவனை யாருகிட்ட அவனை யாருகிட்ட Sure, sir. I will do it. Definitely. On the way, sir. டேய் புட்டா Good morning, Ji. ஏய் Good morning, Ji. அதான் குட் மார்னிங் சொல்லிட்டேன் ஜி. ஏ அழக உன் குக்கர் மூஞ்சி எவனா குட் மார்னிங் சொன்னது கை தூக்க முடியல மெடிசன் போயிட்டு மாத்திரை வந்து கொடுத்துட்டு போ அர்ஜென்ட்டா ஆபீஸ் போனேன் ஜி. ஏன் நீ ஒரு நாள் லேட்டா போய் போயிருக்க மாட்டியா நான் டீம் லீடர் ஜி. டீம் லீடர்னா இந்த வேலையே செய்யாம உனக்கு கீழே வேலை செய்யணும் குறை சொல்லினே இருப்பாங்களா அந்த வேலை தானே இதுன்னா மூலக்கார மாதிரி போ கை வலிக்குதுன்னா மாத்திரை வந்து கொடுத்துட்டு போ எங்கடா கூட்டு போற என்னைய? ஜிக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போயிடு. விஜி கோச்சுக்காத விஜி, அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலைக்கு போகணும். டேய் என்னடா காலங்காத்தால எவனை கேட்டாலும் வேலைக்கு போறேன் இதே சொல்லி இருக்கிறீங்க. விஜி இந்த உலகத்துல யார கேட்டாலும் காலையில வேலைக்கு போறேன்னு தான் சொல்லுவாங்க. விஜி நீ என்ன கொஞ்சம் கை வலிக்குதேன்னு காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்ட, அதான் இந்த லிட்டில் கன்ஃபியூஷன். டேய் டோகரி டோக்கே வா என்னைய கூப்பிட்டீங்க? இவ்வளவு மரியாதை குடும்பம் தெரியலையா? உங்களதான் வாங்க வாங்க டாக்டர். என்ன விஜய் என்ன ப்ராப்ளம்? நேத்து ஃபைட்ல அப்படியே டைசன் பஞ்ச் ஒன்று வச்சோம் ஒருத்தனுக்கு, அதுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் தூக்கவே முடியல. மாத்திரை தானே இருக்குது. என்ன அக்கில் சேவ் பண்ண போறியா? விஜய் நம்ம டாக்டர். சரி பாரு நான் பாக்கிறேன். வலிதான் சார். வலிக்குதா? என்ன சார் ஆட்டோவா? நான் அடி வாங்குறது உனக்கு ஆட்டோ கூப்பிட்ற மாதிரி இருந்ததா? போயா. அது என்ன எல்லா டாக்டருமே ஒரு இடம் வலிதுன்னு காமிச்சா அந்த இடத்தையே போட்டு அம்மிட்டு வலிதான்னு கேக்குறீங்க. சேர்ந்தா பாரு. இல்ல நான் ஒரு மாத்திரை மெசேஜ் பண்றேன், போட்டுக்கோ. வாங்கி கொடுத்துட்டு போயேன். ரொம்ப நக்கு தான். அம்மா ஏய் மொட்டை கார்த்திக் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆர் யூ ஓகே? டோன்ட் கால் மீ கார்த்திக், என்ன சார்னே கூப்பிடலாம். ஓகே சார். That sounds good. Nothing. ഏയ് മായ ചേച്ചി എപ്പോഴും ഇങ്ങോട്ട് വന്നാ വീട്ടിലെല്ലാവർക്കും സുഖമല്ലേ? ചേച്ചിക്ക് അസുഖമൊന്നുമില്ലല്ലോ? എത്ര നാളെ കണ്ടിട്ടല്ലേ? உங்களுக்கு அந்த பொண்ணு மாயாவை தெரியுமா? അറിയാലോ, ഞങ്ങള് രണ്ടുപേരും ഒരേ നാട്ടുകാരാ, ചോറ്റാനിക്കര.
ஏ ஏலியன் மூஞ்சி இப்ப எதுக்கு சனைக்கு போற குரங்கு மாதிரி பண்ணி நிறுற மாப்பிள உடற்பயிற்சி மாப்பிள என்னால கை தூக்க முடியல என்ன வெறுப்பேத்தி நிறுறல நீ அந்த டாக்டர் மேல போன் போடியா நெஞ்சில சுருக்கு சுருக்குன்னு குத்துதாப்பா நீ சொல்லும் போது லைட்டா குத்துறா மாதிரி தான் இருக்குது யானை மிதிக்கிற மாதிரி இருக்காப்பா இல்ல 5 ரூபா என்ன ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இது எதுக்கு இதெல்லாம் கேக்குற இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அரி குறிப்பா பெரிய ஹார்ட் டாக்டர் உன்னை அடி கூட முள்ளியே ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ யாருப்பா ഇവിടെ വിജയങ്കരത് ആരാ நான் தான் நீங்க யாரு ഡോക്ടർ കാർത്തിക് അംഷാർ அவன் எங்க இருக்கிறான் ഹലോ സർ ഇങ്ങനെ സ്ട്രെയിൻ ചെയ്യാൻ പാടില്ല പെയിൻ ஜாஸ்தி ஆயிடும் ஜஸ்ட் ரிலாக்ஸ் நான் உங்களுக்கு பிசியோ கொடுக்க தான் வந்திருக்கேன் மாமே ஏதோ குடுக்குறாங்களா வாங்கி வச்சு அனுப்பிச்சு விடு இதுல போடுமா ഹലോ സർ ഫിസിയോங்கிறது ட்ரீட்மெண்ட் நான் இவரோட கைவலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கான வந்தது குடிச்சிருக்கீங்களா பொய் சொல்லக்கூடாது ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் 2 ரவுண்ட் அடிச்சா கை வலி தெரியாதுன்னு இந்த மொட்டை தான் சொன்னாரு நீங்க படுக்கும்போது எப்படி படுப்பீங்க ஜெட்டியெல்லாம் கட்டிட்டு லுங்கி கட்டின்னு ஃப்ரீயா தாங்க படுப்பேன் நீங்க தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க கை இங்கன வச்சு படுப்பீங்களா இங்கன வச்சு படுப்பீங்களா ஏது பொசிஷன்ல படுப்பீங்கன்னு கேட்டேன் குடிச்சிட்டு எங்க படுப்பான அவனுக்கே தெரியாது அவன்கிட்ட போய் எப்படி படுப்பீங்கன்னு கேள்வி எல்லாம் கேக்குறீங்களாமா இல்ல பேசு நல்லா இருக்கு இல்ல இது நல்லா இல்ல முடிக்கும் நீங்க ஷர்ட் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க மாப்பிள அவனை வெளியேறிட்டா இத கொஞ்சம் கொடுங்களேன் சும்மாவே இருக்க மாட்டியா இங்க சுடு தண்ணி கிடைக்குமா சுடு தண்ணி ഇവിടെ കിച്ചൺ ഇല്ലേ அங்க ഞാൻ ഇട്ടോളാം ஒரு நிமிஷம் கலீஜா சொல்லியா யார் இது தெரியலையே ഇവിടെ തീപ്പെട്ടി இருக்கா இதோ எங்க அம்மா போட்டோ ஒன்று இருக்கு பார்த்த உடனே லவ் வருது ரொம்ப பழசு பார்க்காம எப்படா லவ் வரும் லூசு சாரி மாம்ஸ் கைவல்ல சொல்லிட்டேன் இட்ஸ் ஓகே மாப்ள കണ്ടിന്യൂസ് ആയിട്ട് ഹോസ്പിറ്റൽ വന്ന് നിങ്ങൾ ഈ ട്രീറ്റ്മെന്റ് എടുക്കണം ഓക്കേവാ മോർണിംഗ് 8 o'clock ഷാർപ്പ് ഓക്കെ ബൈ மாப்ள உன் ஃபீலிங் என்னன்னு புரியுது நீ ஆட்டோ டிரைவர் அது டாக்டர் ஏணி வச்சாலும் எட்டாவது மாப்ள எட்டல நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஏணி போட்டுக்கிறேன் நீ மூடி நிறு என்ன தண்ணி அதுக்குள்ள ஆடி போச்சு அப்படியா எட்டாவது நான் சொல்றேன் யாரா இருக்கும் பெருசு நானும் உன் மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கேன் ஒருவேளை சொந்தக்கார பொண்ணா இருந்தா ஏமா அவன் மாமனை விட்டு அவனுக்கு வேற யாருமா சொந்தம் இருக்காங்க என்னடா விஜய் வீட்டுக்குள்ள புதுசா ஒரு பொண்ணு வந்துட்டு போகுதுன்னு பாக்குறீங்களா யார் அந்த பொண்ணு? நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஏன் வருமானம் கம்மி ஆயிடுச்சா?
நான்சென்ஸ். ஐ ஹேவ் அ பிளான். யூ பீப்புள் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளவு நாள் விஜய் நமக்கெல்லாம் எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கான். இதுக்கெல்லாம் சேர்ந்து அனுபவிக்க போறான். நம்மலாம் சேர்ந்து அவனை அந்த பொண்ணை லவ் பண்ண வச்சுட்டா போதும். அவன் சாப்டர் க்ளோஸ். சூப்பர் பா. க்ளோஸ். அவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? யாரு, பெரிய ரவுடியா? நோ, அரசியல்வாதியா? அதுக்கும் மேல. സ്വാമി, എന്റെ പ്രശ്നം എന്റെ മോളാണ്. എന്റെ കുടുംബത്തിന്റെ അന്തസ്സിന് ചേരാത്ത ഒരു പയ്യനുമായി അവള് സ്നേഹത്തിലാണ്. അവളോട് എന്റെ ആ ചെക്കന്റെ കാലടി മണ്ണും ഉടുപ്പമുണ്ടോ? ആത്മധ്യാനത്തിലേക്ക് കടക്കാൻ പോകുന്നു. ഇപ്പോൾ ഇവിടെ ദുഷ്ടാത്മാക്കളും പ്രേതാത്മാക്കളും തിരികെ വരും. ആരും ഭയപ്പെടുകയോ പേടിച്ചോടുകയോ ചെയ്യരുത്. ഗുരുജി ആത്മധ്യാനത്തിൽ പോയി 10 നിമിഷത്തിൽ തിരികെ വരും. ഞാൻ ചെയ്ത പൂജയിൽ നിന്റെ മകളുടെ പിറകെ ചെന്ന പയ്യൻ എന്താകുമെന്ന് നോക്കിക്കോ. സാണ്ടാ ஏய் சூனி கேள்வி. மாப்பிள்ள எழுந்துற டைம் ஆச்சு போனோம். 12 மணிக்கு ஒயின் ஷாப் திறப்பாங்க. பிளாக்ல வாங்க போறோமா? அப்படியே போட்டுனா காலை 8 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா ஆபீஸே போறோம். அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. என்ன கிளம்பு மாப்பிள. பல்லு வந்துடுறேன். எப்படியோ மறுபடியும் பீடி பிடிச்சி வாங்கி நேரதான் போகுது. வாயா சொக்கா போடல மாப்பிள. டாக்டர் கார்த்திக் எலும்பு டாக்டர் ரிசப்ஷன்ல பேர் கொடுத்துட்டு அங்க வெயிட் பண்ணுங்க சார். இங்க யாராவது அவுட் பேஷண்ட் இருக்கீங்களா? நீங்க நீங்க ஓபியா கேக்குறேன்ல? ஓபியா அவுட் பேஷண்டான்னு கேக்குறாங்க. அவர் இல்லைங்க, நான் தான். இது பிசியோ பண்ண சொல்லி வர சொன்னாங்க. ஆர்த்தோ டாக்டர் கார்த்திக். ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டா சார். சரி சாரி. பிரீத்தி இவங்க என்னோட நெய்பர்ஸ். போயிட்டு என்னோட பிசியோதெரபி ரூம்ல வெயிட் பண்ண வை. விஜய் சரி ஓகே வாங்க. ஏன்பா சண்டையில என் மண்டை உடைஞ்சப்போ மஞ்சத்தூள் வச்சா போதுன்னு சொன்ன ஆள் நீ ஒரு சாதாரண சுளுக்குக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் வந்திருக்கியப்பா. நான் வரல மாமே. அவன் என்ன வர வச்சிருக்கிறான். நேத்து அப்படியே கண்ணுல என்ன அடிச்சு பார்த்துன்னு பாத்தியா அது நீ? இப்ப பாரு எவ்வளவு பேஷண்ட் இருக்கிறாங்க. எல்லாரும் விட்டுட்டு என்ன பார்க்க சும்மா லட்டு மாதிரி வருவா. ஏப்பா நீ சொன்ன மாதிரி லட்டு தான் வந்திருக்கு. ஆனா திருப்பதி லட்டு. 2 பேர்ல யாரு பேசுறது? என்னப்பா மாயா சார், உங்களை விஜய் தான் அட்டெண்ட் பண்ண சொன்னேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் அது டாக்டர் கீதா வந்து அவரை பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதான் ഞാൻ ഈ പേഷ്യന്റിന്റെ ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. போய் விஜய் அட்டெண்ட் பண்ணுங்க போங்க. ஓகே சார். மாயா 1 மினிட். விஜய் பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. சார் அது யூசுவலா எல்லா பேஷண்ட்னு சொல்ற விஷயம் தானே? அப்சல்யூட்லி. பட் விஜய் யூசுவல் கிடையாது. இன் டெப்தா கேர் எடுத்து சொல்லணும். பிகாஸ் ஹி இஸ் மை நெய்பர். ஓகே சார்.
என்ன மாட்டி குட்டி இல்ல கீதா மேம் உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. இவரை நான் பாத்துக்கிறேன். ஹாய் விஜி, எப்படி இருக்கீங்க? நேத்து விட பெயின் பரவாயில்லையா? இதுக்கு தர அந்த பார்ப்பா காலத்தை எழுச்ச உடனே இந்த மாதிரி, அப்புறம் இப்படி இப்படி இങ്ങനെ ஒரு 10 times 2 days செய்த மாதிரி எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் தண்ணி அடிக்க கூடாது. ஓகே? தண்ணி அடிக்க கூடாதா? உங்களை ட்ரிங்க் பண்ண கூடாதுன்னு சொன்னா அவர் இந்த டென்ஷன் ஆகுது. நான் குடிச்சாதானே அவருக்கு ஓசில குடி கிடைக்கும். மாப்பிள உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ட்ரிங்க்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் தெரியுமா? லிவர் ஃபெயிலியர் ஆயிடும், பான்கிரியாஸ் அழுகிடும், சுகர், கொலஸ்ட்ரால், அல்சர், அட்டாக் கூட வரும். மாயா, ஒரு சின்ன சுளுக்குக்கு விஜிக்கு இவ்வளவு அட்வைஸ் பண்றீங்களா? விஜி மேல அவ்வளவு அக்கறையா? நோ இட்ஸ் ஆல் ரைட். பட் விஜி ட்ரீட்மெண்ட் எடுக்காம கேர்லெஸ் இருந்துடக்கூடாது. பிகாஸ் பாடிக்கு போன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் டாக்டர், நம்ம பாடியிலேயே ரொம்ப வீக்கான போன் எதுன்னு தெரியுமா? என்னையா ரியலி ஃபன்னி ஃபெலோ. ஆர்த்தோ என்கிட்ட கேக்குறான். இட்ஸ் ராக்லிமல். இல்ல டாக்டர், கை கொஞ்சம் இப்படி காட்டுங்களேன். சாக்கெட் மாதிரி இல்ல, இதான் டாக்டர். ஓகே டாக்டர், வரேன். பை. கதவு நிச்சு போற வாப்பா. நான் அந்த அக்கா வீட்டுல மட்டும் பால் அடிச்சிட்டாரண்ணா. என்ன விஜி கிரிக்கெட்டா நல்லா அடிப்பா. அடிக்க சொன்னா ஏன் பண்ண அடிக்கிற? ஐயோ, இப்ப பாருங்க விஜய் எப்படி கலாய்க்கிறேன்னு. விஜய் we want 6 போடுறா. பெரிய எங்க வீட்டு மாப்பிள்ள ஆரியா எப்பவும் பொண்ணும் கூடியே தான் இருப்பாரு. யோ மாஸ்டர், கையை விட்டு எதையா எடுக்கிற? என் பால் எடுத்து போடு. ஆனா டப்பா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த பாவம் பால் புடிச்சுக்கோ. என்னமா அடிச்சுட்டா விட்டுங்குதுப்பா. மாப்பிள கிரிக்கெட் ஆடுறது போதும், ஃபுல்லா குடிச்சிடலாமா? ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் குடிக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, எனக்கு வேணாம் மாம்ச. ஓஹோ, அந்த பொண்ணு சொன்ன உடனே சார் குடிய நிறுத்திட்டீங்க. இந்த ஏரியா ஜனங்க எத்தனை தடவை குடிக்காத சொன்னாங்க, அப்ப கேட்டியா? இந்த ஏரியா ஜனங்கள்லாம் அவங்க நல்லதுக்காக சொன்னாங்க, ஆனா அவ என் நல்லதுக்காக சொன்னா மாம்ச. சரி வா மாப்பிள போடலாம். டேய் வா, இந்தா நீங்க வா மாப்பிள போடலாம். விடு மாம்ச, நான் தான் வேணான்றல, எதுக்கு என்ன கெடுக்கிற? நானா உன்னை கெடுக்கிறேன்? சொல்லுப்பா, நானா உன்னை கெடுக்கிறேன்? நீ எந்த மாடலேஷன்ல கேட்டாலும் நீ தான் என்ன கெடுக்கிற. தூக்கி வளர்த்த மாமனை ஏத்து பேசுறியா? உங்க அம்மா சாகுறப்போ நீ ஊர்லயே இல்ல. உங்க அப்பா சாகுறப்போ ஃபுல்லா குஸ்ட் ரோட்ல படுத்திருந்த. நீ பேசு, நீ என்ன பேசலாம், என்கிட்ட கவுண்டர் இருக்குது. குடிச்சிடுவானோ? சாப்பிடுவாப்ல. ஆல்கஹால் உள்ள போனாதான் ஹாப்பி நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் அவளை நினைச்சாலே ஹாப்பியா இருக்குது. அப்புறம் எதுக்கு இது? மாட்டிக்கிட்டா சரக்கு வண்டி ஆளு இப்ப சறுக்கி விழுந்து சிக்கிக்கிட்டா சிக்கிட்டா சிக்கிட்டா
சொல்லு விஜய், ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன சொல்லு? வாங்கி வச்ச நாஸ்டா எல்லாம் வேஸ்டா தான் போகுது. ஏன்? 2 இட்லியை பார்த்தா வெஸ்டா பாக்குற அம்மா இது சோறே இறங்க மாட்டுது. எப்படி அழிச்சிட்டேன் பாருங்களேன். ஆல்கஹால் உள்ள போனாதான் ஹாப்பி நினைச்சுன்னு இருந்தேன். ஆனா ஹாப்பினஸ்னால வேற நீங்க புரிய வச்சிட்டீங்க. நீங்க மட்டும் என் கூட லைஃப் ஃபுல்லா இருந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. உங்களையும் ஹாப்பியா பார்த்துப்பேங்க. புரியுதுங்க. நாளான்னு ஒரு கோணி நம்பி உழ வைக்க முடியுமா தானே யோசிக்கிறீங்க. ஸ்பீட் பிரேக்கர் தானே எல்லாம் சரி. இது கல்யாணம் எல்லாம் சரியாயிடுன்ற பதட்டத்தில் வெறும் லோக்கல் வார்த்தையாக வருதுங்க. அதான் உங்க முடிவை இன்னைக்கே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. புரியுது விஜய். நாளைக்கு ഞാൻ ஊருக்கு போறேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நீ இது மாதிரி வந்து சொல்லு. அப்ப நான் சொல்றேன். ஐயோ ஏங்க அவளால தாங்காதுங்க. இன்னைக்கே பார்த்து முடிச்சுட்டு போங்க. மறுபடியும் வந்து நீ இது சொல்லு. அப்ப நான் சொல்றேன். ஏங்க மறுபடியும் என்ன? அதான் இன்னைக்கே இப்போ இந்த செகண்ட்ல இருந்தே சொல்றேங்க. ஐ லவ் யூங்க. முதல்ல இங்க இருந்து போ விஜய். ஏங்க நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. ஐ லவ் யூங்க. பத்திரமா வீட்டுக்கு போ. ஏங்க கிளம்பு. நீங்க ஓகே சொல்ற வரையும் உங்க பின்னாடி பேய் மாதிரி சுத்துவேன். கேட்க போவேன். ஐ லவ் யூ. ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. ஏன் நீ என்ன ஆஃபர்ல வாங்கி தர போறியா? விட்டா லிப்ட் அடிச்சிருவ போல. பேக்ல போய் நில்றா. இங்க நிக்காதீங்க, போயிருங்க. இங்க நிக்காதீங்க. நான் எவ்வளவு அவசரமா தோத்துற ஃபீல்கிறத நான் சொல்லிருக்கிறியா? படோ பிச்சிருவோம் போடா. இங்க இருந்து போயிருங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். போயிருங்க. விஜய் மேட்டர் தான் தெரிஞ்சுதா? போன் நாட் ரீச்சபிளா இருக்கு. அப்ப நம்ம பண்ண பிளான் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா? ஆமா. இந்த ஒரு நல்ல நியூஸை கேட்டு தானே சந்தோஷமா தூங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் அந்த பொண்ணு கிட்ட லவ்வ சொல்லி அவன் வாங்குற அடியில ஜென்மத்துக்கு எழுந்து கூடாது. அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ஆட்டோ வந்துருச்சு. God bless you, my child. என்னையா பொட்டலமா வருவான்னு புதுசா வரானே. என்னையா யார் கூடயே கடிக்கிறது எல்லாரும் கும்பலா நின்று பேசிட்டு இருக்கீங்க? விஜய் வாட் ஹேப்பன்? உன் லவ் அவகிட்ட கன்வே பண்ணிட்டியா? விஜய் சந்தோஷமா இருக்கு பாக்குறது தானே எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். மாஸ்டருக்கு சரியான டேலண்ட். சொல்லிட்டு கண்ணடிச்சல ஓடு ஓடு. என் கையில மாட்டாமையா போயிடுவ நீ. ஏய் என்னடா ஹே லவ் ப்ரோபோஸ்க்கு இவ்வளவு பேர் தேவடு கேக்குறீங்க? என்ன செட்டிங்கா? விஜய் ஐ லவ் யூ சொன்ன அதே மூட்ல சீக்கிரமா போய் படுத்தேனா அது வரும். எது வரும்? லவ் பியார் ரொமான்ஸ் விஜி. சரி சரி போட்டி அல்சந்து போதும். நீ எதுவும் கமெண்ட் பண்ணலையா? வீட்டுக்குள்ள போய் பேய் அடிக்கிற அடியில சாவ போறோம்.
எதையும் நினைக்காத விஜி. வெள்ளிக்கிழமை தர்காவுக்கு போயிட்டு வா, எல்லாம் சரியாயிடும். உங்க மாமா என்னென்னமோ சொல்றாரு. என்னாச்சு விஜி? அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டல, ஒன்மொருக்காக வந்தீங்க. அட அது இல்லப்பா, என்னால நம்பவே முடியலையே. நீ நம்புறதுக்கு பேயோட திருப்பி அடிக்க சொல்றியா? விஜய், இது நடந்ததுக்கு காரணம் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆமா விஜய், நீ லவ் பண்றியா அந்த மாயா, அவளோட அப்பந்தான். அந்த ஆள் தான் பிள்ளி சூன்யம், ஏவல் விடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றவன். 50 பேர் அமிச்சாலும் அடிச்சு தோச்சிருவான நம்ம விஜய். பெயில் அமிச்சிருக்கான் அந்த மந்திரவாதி. மந்திரவாதினா என்ன? 2 கொம்பா முளைச்சிருக்கு. அவனும் மனுஷன் தானே. எப்படி அவன் பொண்ணை யாருக்காவது கட்டி கொடுக்க தானே போறான். அதே நம்ம விஜயா இருக்க கூடாது. அப்சல்யூட்லி. அவங்க அப்பா லோக்கலா இருந்தா ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். கேரளால வச்சு என்ன செய்ய முடியும்? அவன் கண்டம் விட்டு கண்டம் போய் லவ் பண்றான் விஜய். தோகுது கேரளா. உனக்கு பயமா தான் சொல்லு விஜய், நாங்க கூட வரோம். யார பார்த்து பயமா இருக்கான்னு கேக்குற? என் மாப்பிள்ள 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது 12ஆம் கிளாஸ் பையன் அடிச்சவன். அவன் எவ்வளவு பெரிய பீத்தல் புதிகள் பாத்துறான். கிளம்ப மாப்பிள்ள, நம்ம யார பார்த்து பயந்தது கிடையாது. நம்ம தான் மத்தவங்க பயமுறுத்தி இருக்கிறோம். யோசிக்காத மாப்பிள்ள. யோ மாமே, எதுக்கே வந்த நம்ம கேலியா? கோழி காலம் முட்டையும் கேட்டுக்கிறோம்பா, இப்ப வந்துரும். அப்படியே வலிச்சு செவுல ஒண்ணு வச்சேன்னு வச்சுக்க, காது எரியுதுல, கிழக்கானும். எப்படி கிழக்கானும்? இப்ப என்ன கேட்கணும்னு புரியுதா? கேக்குறேன். ஆல் சேட்டாஸ், இவட கரட ராஜா பட்டாத்திர எவனோ ஒருத்தர் இருக்கானாம, அவன் வீடு எவ்வளவு உண்டு? என்ன மாமே, எல்லா நடிகை சீக்ரெட் லிஸ்ட்ல பேர் வந்த மாதிரி இப்படி ஷாகாய் பாக்குறானுங்க. ஆமா மாப்பிள. ஓ, இங்க இந்த மந்திரவாதி வீடு எங்க இருக்கு? எந்தடா ஊருக்கு புதுசா? எந்த ஊரு? பரடா. யோ, வாய முடின்னு பாரா போறானே எப்படியா சொல்லுவாரு? ஊருக்கு புதுசுதான். அந்த பட்டதாரி வீட்டோட அட்ரஸ் தெரியுமா உனக்கு? ആ ഗരുഡരാജ പട്ടത്തിരി പത്തി നിങ്ങൾക്ക് അറിയില്ല. അയാള് മന്ത്രതന്ത്ര മാന്ത്രികത്തെ കരച്ചു കുടിച്ചവർ. என்ன துட்டுன்னு மசால் வடையால கருடு தூக்கா? அவட்டு பேச்சு கொடுக்காத மாப்பிள, முட்டை கிட்ட கடங்க கப்புறம். ആ മഹാമാന്ത്രികൻ குடிக்க மாட்டாங்க. അയാളെ കണ്ടി ഊരേ നടുങ്ങും. അയാളെ പകച്ചുകിട്ട് இந்த ஊர்ல யாரும் நிம்மதியா தூங்க முடியாது. ஏன் பக்கத்துல பத்து கொட்டு விடுவாரா? நீ அந்த ஆளுக்கு ஆர்கெஸ்ட்ரா வாச்சதெல்லாம் போதும், அட்ரஸ் எங்கன்னு மட்டும் சொல்லு. முக்கண்ணி மயானம். ഇപ്പോൾ ഇവിടെ മഹാമാന്ത്രിക ദുഷ്ടശക്തികളുടെ ഉറ്റമിത്രമായ ദുർമന്ത്രവാദി ആത്മധ്യാനത്തിലേക്ക് കടക്കാൻ പോകുന്നു. പ്രേത പിശാചുകളുടെയും ദുരാത്മാക്കളുടെയും. ஏமாமே, நாய்க்கு சோறு வச்சு பாத்துருக்கிறேன், இவனா பேய்க்கு சோறு வைக்கிறானுங்க. மாப்பிள, வீட்டு சாப்பாடு மாப்பிள. சைடிஸ் வேணும்ல, சாப்பிட்டுக்கோ. ஐயோ, கவுச்சுனா தடிக்குது. ரத்த சோறு நினைக்கிறேன். சரி, இந்த வாய்ப்பு பிடிச்சிக்கோ. നിങ്ങൾ ആരും ഭയപ്പെടുകയോ പേടിച്ചോടുകയോ ചെയ്യരുത്. ഇവിടെ കേറി വന്ന് ഒച്ചയും ബഹളം ഉണ്ടാക്കാൻ ആരാടാ നീ? എന്റെ ഗുരു ഈസനുക്കെല്ലാം ഈസനടാ. പാക്കറിയാ പാക്കറിയാ? ஏனடா பிதற்றுகிறாய்? ஈசனை கண்டாயா? என்ன சேச்சி, 5ஆம் கிளாஸ் பசங்க கூட பயப்படாது. இந்த ஆ ஜோக்கு பி ஜோக்கெல்லாம் என்கிட்ட வேணாம். கை வச்சுக்க, வெட்டி போடுவோம் வெட்டி. இது தெரியும், அவரு பெரிய ஆளு, அது எனக்கு தெரியும். இது எனக்கும் மாமனாருக்கும் உண்டான ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் ஆக்கும். இது நீங்க யாரும் தலையிட ஆனா மனசுலாய். அதையும் மீறி எவனாவது சவுண்டு கொடுத்தான்னு வச்சுக்கேன் சேச்சி, சீன்னு ஆயிடும்.
மாம்ஸ் ரிலாக்ஸ். மாம்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸுங்க, பாருங்களேன் ஒரு நிமிஷம். மாமி சாரி, இது பெரிய மனுஷங்க மேட்ரு. நீ வந்து பேசுவா. அது கூப்பிடல மாப்பிள, பசிக்குது. அந்த முட்டையை உடைச்சு கூட மாப்பிள. முட்டை இங்க இருக்குது. மாம்ஸ், போலீஸ் பொண்ணை லவ் பண்ணா போலீஸ் விட்டு அடிக்கிறாங்க. அரசியல்வாதி பொண்ணை லவ் பண்ணா அடியால விட்டு அடிக்கிறாங்க. மந்திரவாதி பொண்ணை லவ் பண்ணா பேய் விட்டு அடிக்கிற. ஐயோ, அப்புறம் எப்படியா லவ் இல்லாம இவ்வளவு சுத்தணும் எப்படி? என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் சொல்லு நீ. என்ன கலகிடுச்சு மாப்பிள. ஐயோ, அந்த சூனிய வச்ச முட்டையத்தை குஸ்ட்டு வைத்த கலகுதுன்னு நீ பெரிய மனுஷன் பேசுவோம் தானே கூப்பிட்டு வந்தேன். சரி போயிட்டு வா போ. சீக்கிரமா வா. அவர் கண்ணை திறந்து நிச்சயம் தட்டிக்கிட்டு மாத்தணும். பெரிய மனுஷன் எங்கன்னு கேட்டானா இப்பதான் ஒண்ணு. சீக்கிரம் வாயா. மாம்சு, ஒரே ஒரு மேட்டர் சொல்றேன். உன் பொண்ணு யோ என்னதான் உன் பிரச்சனை? என்ன வேணும் உனக்கு? கழுவுறதுக்கு தண்ணி மாப்பிள. தோறு எத்தனை போய் இதா மாப்பிள ஒத்தகையில தூக்கிட்டு கழுவ முடியாது மாப்பிள. இந்த இது தண்ணி மாப்பிள. இது ஏதோ கலச தண்ணியா கழுவிட்டு மிச்சத்தின் அவரும் கழுவுறது. ரிலாக்ஸ் வரும் மிச்சத்தின் வந்து மாம்சே. மாமே, நீ ஒரு நாட்டு புரிஞ்சுக்கணும். பேய விட்டடிக்கிற அளவுக்குலாம் உன் பொண்ணு அவ்வளோ ரத்திய அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா ஒன்று பண்ணுவா பாரு, வாசகார பொண்ணு மாம்சு. அதுலதான் அப்படியே வழி விட்டேன். மாம்சு, உன் பொண்ணு நெத்தி இருக்குதுல்ல, மாஃபியஸ் ப்ளூ மாதிரி அப்படியே ஷைனிங்கா இருக்கும் மாம்சு. தொட்டால் சேர்க்கும் கண்கள், பட்டாசு போன்ற வாய்கள், குழுகுழு மூக்குகள், கியூட் மாம்சாவா. அப்பா அம்மா எல்லாம் அல்லாத மாம்சு. நானு உன் பொண்ணை கட்டி வச்சுன்னு வச்சு அப்படியே உள்ள நினைச்சு தாங்கும் மாம்சு. மாம்ஸ் கண்ணை திறந்து ஓகே சொல்லு மாம்ஸ். மைக் டெஸ்டிங் மாம்ஸ். மாம்ஸ் 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 ப்ளீஸ் மாம்ஸ். மாம்ஸ் மாம்ஸ் நீ ஓகே சொல்றீங்க, நாங்க இந்த போக மாட்டோம் மாம்ஸ். மாம்ஸ் மாம்ஸ் லேடிஸ்ல என்ன மாம்ஸ் இது அசிங்கமா ட்ரெஸ் பண்ணி? என்ன மாப்பிள ஒரு படியில பால் குடிக்கிற மாதிரி படுத்திருக்கிறா? மாமே வந்துட்டியா? பேசிட்டியாப்பா? இன்னும் வந்தால் கண் திறக்கல. குபேரம் பொம்மை மாதிரியா உட்காந்துக்கிறேன். கண்ணை தர ஏடா பூஜைக்கு தவகல் எல்லாம் வச்சு நிறீங்க. எவ்வளவு நேரம் மாம்ச? வாயும் தரக மாட்டாரு, கண்ணும் தரக மாட்டாரு. குடு மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். சம்பந்தி கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. மாப்பிள வீட்டுக்காரங்க நாங்க எவ்வளவு இறங்கி வந்து பேசுறோம். இறங்கிட்டு வந்தானே பேசுற. சும்மா மாப்பிள காமெடி பண்ணிங்க. யோ சம்பந்தி, மாப்பிள்ளையோட பிடிச்சிக்கிட்டு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. மாம்சே, புடிக்கலன்ற சீனே கிடையாது. அது அவரு புடிச்சதுன்னு தான் சொல்லணும். நீ பேய விட்டு அடிச்சும் விஜய் இறங்கி வந்து பேசுறான்னா உன் பொண்ணு மேல வச்சு நீ லவ் தான். இதுக்கப்புறம் இந்த பேய விட்டு அடிக்கலாம் நிறுத்திட்டு பேருக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்னு யோசி. பார்த்தா
ഒരു കാര്യം ചോദിക്കട്ടെ, നിങ്ങളെ ആ പണിക്കറിന്റെ ആൾക്കാർ തല്ലാൻ വരേണ്ട കാര്യം എന്താ? மந்திரவாதி பெண்ணல்லோ மாப்பிள்ள லவ்வல்லோ அதுக்கு தான் நாங்க இப்படி வந்தல்லோ. யோ எல்லா தமிழ் வார்த்தையிலும் கடைசியில் லோ லோன் போட்டு பேசினா உடனே அது மலையாளம் ஆயிடுமா? உன் கூட சேர்ந்து நான் லோல் பட்டதெல்லாம் போதும். கொஞ்ச நேரம் நீ மூடி நீரேன். சேட்டா ஆக்சுவலா இது ஒரு லவ் மேட்டர். ഓ പ്രേമമോ? നോക്ക്, ഈ നാട്ടിൽ അന്ത മന്ത്രവാദി എതിർത്ത് നിങ്ങൾക്ക് സഹായം ചെയ്യാൻ ഒരാളും വരമാട്ടാங்க. പക്ഷെ ഒരാൾ ഇருக்கு. ചേട്ടാ ചേട്ടാ யாரந்த ஆளு? കുഞ്ചുക്കുട്ടൻ. குஞ்சுக்குட்டன். ஆமா, எங்க இருக்குது அந்த குஞ்சு? குஞ்சு எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. நானே அந்த குஞ்சுக்குட்டன். ஓ, குஞ்சுக்குட்டன் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. எனக்கு வந்த பட்டத்திரிக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இதுதான் நடந்துச்சு. யோ என்ன நடந்துச்சுன்னு கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. மூலகாரனும் மொட்டத்துல எனக்கு ஆகல, அதை நம்ம யூஸ் பண்ணி தங்கிக்கலாம். சேட்டா நாங்க உங்க கூட. ஃபாலோ மீ. கம் சங்குனே, அட சங்குனே, வேகமாயிட்டு ஒரு குருவி பூஜைக்கு ஏற்பாடு செய்ய. ஒரு பலம் கூர்ம மாംസം, ஒரு பலம் பிரேத சாம்பல் தயாராக்க. പ്ലീസ്. എല്ലാം കൈകടന്നു പോയി. ഈ മലയാള ദേശത്തിന്റെ ഇന്ദിര മന്ദിര ചക്രവർത്തിയായ എന്നെ കേലി ചെയ്തു പോയ ആ ചെക്കനെ ഒരു തെരുപ്പട്ടി പോലെ അലയാൻ വിടും. ഇത് ആ ഭദ്രകാളി മേലാനായി. അച്ഛാ, അച്ഛൻ അവനെ ഒന്നും ചെയ്യണ്ട. ഞാൻ തന്നെ അവനോട് പോവാൻ പറയാം. പ്ലീസ് അച്ഛാ. என்னன்னா தலைய வாடுற? நீ ஏன்பா என்ன வாடுற? தலை அரிக்குதுன்னு சொரிஞ்சு விட்டுட்டு இருந்தான்பா. ஆமா குஞ்சு, உனக்கு அந்த மந்திரவாதிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? பிரச்சனையா? இதுதான் நடந்துச்சு. இனிமே பிளாஸ்மா கேட்க மாட்டோமா? இது குஞ்சிட்ட மேல சத்தியம். இப்ப எந்தினா இங்க வந்த? கேரளால நேந்திர சிப்ஸ் சீப்புன்னு சொன்னாங்க. சரி அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரி, நான் தான் சொன்னேன் மறுபடியும் உன் லவ்வ வந்து சொல்லுங்க. അതിനു വേണ്ടി എന്നെ തേടി ഊരിക്കേ വരുവിയാ? വിജയ്, നീ ഇവിടെ ഇരുന്ന എന്റെ അപ്പ എന്തെങ്കിലും ചെയ്യുമെന്ന് ഭയമാ இருக்கு. தயவு செஞ்சு இവിടുന്ന് போ விஜய், ப்ளீஸ். நீ என்ன பிடிக்கல, லவ் பண்ணலன்னு சொல்லு. நான் இப்போ ஊரை விட்டு போறேன். சொல்லு. பிடிக்கல. இப்ப என்ன போன்றியா இல்ல வேணான்றியா? தெரியல. குழப்பமா இருக்கா? ഓ, ഈ കേരള പെൺകുട്ടിക്ക് ലവ് വന്നല്ലോ. பண்ணியா? லவ் ஓகேனா சாங்கா? அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்பா. ஏன் சேட்டா, தலைவலினா தைலன்னு ஒண்ணு இருக்கு, கெட்டதுன்னா நல்லதுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆளுக்கு ஆப்போசிட்டா அந்த ஊர்ல யாரா இருக்காங்களா? ஒரு ஆள் இருக்கு. யோ, அது பிரேக் அடிக்காம சொல்ல மாட்டியா?
சக்கரமாதி. ஏதோ அந்த அம்மா டப்பாங்குத்து ஆடுற மாதிரி இப்படி எல்லாம் கை தட்டிட்டு இருக்கிற. அந்த அம்மா ஆடுறத பார்த்தோன்னா ஜிம்மிக்கு கமல் ஞாபகம் வந்துச்சுப்பா. പാട്ടോ നീ എന്താണ് പറഞ്ഞേ? എടാ പരട്ട പൊട്ടെ, നിന്റെ അമ്മയുടെ ജിമിക്ക് കമല. എടാ ഈ അമ്മ ആരാന്നറിയാമോ? പരാശക്തിയാണോ? പരാശക്തി. എന്താണ് വിഷമം? ഇതെന്റെ അനിയത്തിയാണ്. ഇവൾക്ക് ഒരുപാട് ആലോചനകൾ വന്നു. ഒന്നും അങ്ങോട്ട് ശരിയാവുന്നില്ല. അമ്മ തന്നെ ഇതിനൊരു വഴി കണ്ടെത്തണം. ദേവി, ഈ ഒരു തേങ്ങയിൽ തൊട്ടുകൊണ്ട് മനസ്സിലുള്ളത് പ്രാർത്ഥിച്ചോളൂ. പുഷ്പം 41 ദിവസത്തിനകം ഉദ്ദേശിച്ച കാര്യം നടക്കും. എന്താ, സന്തോഷായില്ലേ? ഓ, രുദ്രം, സന്താനലബ്ധം നിങ്ങൾക്ക് പാടില്ല എന്നാണ് ഉത്തരവ്. അതിനെന്ത് ചെയ്യണം? ശുഭസ്യ ശീഘ്രം. നർഭവി നർഭവി. ദൈവം അനുഗ്രഹിക്കും. കാല് തൊട്ട് വണങ്ങ്, മുട്ടയെ വണങ്ങ്. നന്നായിരിക്കട്ടെ, നന്നായിരിക്കട്ടെ. പറയൂ. എന്റെ പേര് കുഞ്ചുകുട്ടി. എല്ലാം അറിയുന്നു നാം. തമിഴ്നാട്ടിൽ എന്ത് പുറപ്പെട്ടു വന്നിരിക്കുക ഇല്ലയാ? ഉന്നുடைய പേർ വീൽ ആരംഭം. ഇഷ്ടപ്പെട്ട കുട്ടിയുടെ പേർ മാവിൽ ആരംഭം. ശരിയാ? ഗരുഡരാജ ഭട്ടതിരിയുടെ മകൾ വിവാഹത്തടൈ. ശരിയാക്കാം, ശരിയാക്കാം. അമ്മേ ലളിതാംബികേ, ഇവിടെ വരൂ. എന്നും അമ്മയുടെ അനുഗ്രഹം ഉണ്ടാകും. ഇന്ന് രാത്രി നടക്കുന്ന ശ്രീചക്ര പൂജയ്ക്ക് നീ ഉണ്ടാകണം. സർവകാര്യ സിദ്ധ്യർത്ഥം ശ്രീ മൂകാംബികായെ നമോ നമഃ. പോയി വരൂ. ആ വിജി ചക്രമാദേവിന്റെ സ്ഥലത്ത് പോയത്. என்ன மாப்ள, ஆசிரமமே பரபரப்பா இருக்குது. திரும்ப வந்து வாங்கி விட்டாரா? ഇന്നെന്താ ഇവിടെ പ്രത്യേകിച്ചൊരു വിശേഷം? പ്രശസ്തനായ ആ ഗരുഡാന്തര പട്ടധാരിയില്ലേ, അദ്ദേഹം ഇന്നിങ്ങോട്ട് വരുന്നുണ്ട്. അതിന്റെ ഏതൊക്കെ பாத்தியாப்பா, அந்த அம்மா நமக்கு நல்லது பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கின்னு அதை கெடுக்க அந்த தடியை இங்கே வரணும். அவன் என்னப்பா பண்றது? வட்டம் வட்டம் மாமே, இன்னைக்கு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது. என்னப்பா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி ரெண்டு பேரும் உள்ள விட்டு கதவு சாத்துறாங்க. രണ്ടു മഹാശക്തികൾ ഒന്നു സേകം പോകുന്നു. ഇനി ഭയങ്കര പ്രളയം ഇവിടെ നടക്കും. நீ மொள்ள மாறினா நான் கேப் மாறி. நீ கேப் மாறி நான் முடிச்ச விக்கிடி. போதும் 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 போதும். முதல்ல அந்த பையனை என்ன பண்ணலாம் யோசியா. என்னதான் நடக்குது? அவன் என்ன காலி பண்ணதானே உங்ககிட்ட வந்திருக்கான். நான் மந்திரம் சொல்லி உன்னையே காலி பண்ணிட்டா பயந்து ஓடிட மாட்டான். என்னடே, நீ மந்திரம் சொல்லி என்ன காலி பண்ண போறிய? சும்மா ஒரு ஆக்டிங் டி. என் பொண்ணுக்காக இது கூட பண்ண மாட்டியா? சரிதா சரிதா, உனக்காக எல்லாம் செய்யறேன். ஆனா எனக்கு அதனால என்ன லாபம் சொல்லு பாப்போம். உன் ரப்பர் தோட்டத்தை எனக்கு எழுதி தர்றியா? என்னது ரப்பர் தோட்டமா? ரொம்ப யோசிக்கிறானே. டெமிக்கு கொடுத்துருவானா?
எனக்கு டீல் ஓகே. அந்த பையனை கூப்பிடு, டிராமா ஆரம்பிச்சிடலாம். ஓகே டன். விஜய் வாப்பா. ஜெய் ஜெய் சக்கரமாதேவி. மங்களம் பவது. என்ன சார் ஆசிரமத்துக்குள்ள ஆடு மேய்க்கிறாரு? ஏஹே அப்படி சொல்லாதப்பா. உங்களுக்கு தெரியாதுமா, ஐ லவ் யூ சொன்னா பேய் விட்டு அடிப்பாராம். சாரே 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 நடிக்காத சாரே. இதோ அம்மா இருக்காங்க, அவங்க முன்னாடி லவ் சொல்ற, பேய் விட்டு அடிக்கிறியா? அடிக்கிறியா? ஹாய் டார்லிங். இந்த நேரத்துல எதுனா போன் பண்ண? அப்பா பாத்திர போறாரு. பாத்துதான் இருக்காரு. பெரிய மூஞ்சி பாத்துதான் தெரியும், பாத்துக்கோ. என்ன விஜய் என்ன பண்ற? இப்ப அவர் முன்னாடியே நான் உன்னை ப்ரொபோஸ் பண்ண போறேன். ப்ளீஸ் வேண்டாம். ஐ லவ் யூ. ஏய் பாலகா, எங்க கோபத்திற்கு நீ ஆளாகாதே. பட்டதிரி, என்ன மீறி நீ அவனை ஒண்ணு செஞ்சிட முடியாது. பார்த்தல எங்க ராஜமாதாவுடைய பவரை. நீ என்ன பண்றியோ பண்ணு. ப்ளீஸ் விஜய் அப்படி சொல்லாத. ஐ லவ் யூ மாயா. അവിടെ നിക്ക്. ഓം ഗുരുവേ നമഃ. ക്ഷമിക്കണം ഗുരുദേവാ, ക്ഷമിക്കണം ഗുരുദേവാ, ക്ഷമിക്കണം. മലയാള നാട്ടിന്റെ മഹാമാന്ത്രികത്തെ കള്ളത്തരത്തിൽ വ്യാപാരം ചെയ്തിട്ട് ഗുരുദ്രോഹികളെ കടക്കുപുറത്ത്. സ്വാമി, ആ പെൺകുട്ടി ആപത്തിലാണ് സ്വാമി. രക്ഷിക്കണം, രക്ഷിക്കണം സ്വാമി. സ്വാമി, എന്റെ മോളുള്ള ദോഷം കൊണ്ട് എന്റെ മകളെ നിങ്ങൾ നാശാക്കരുത്. രക്ഷിക്കണം സ്വാമി, രക്ഷിക്കണം. ശരി പറ, എന്താ പ്രശ്നം? ഇപ്പോഴുള്ള ഈ മന്ത്രവാദികൾക്ക് ഈ ദുർമന്ത്രവാദത്തെ കുറിച്ച് അറിയില്ല. എന്നാൽ എന്റെ ഗുരുക്കന്മാരുടെയും കാലത്ത് ഇത്തരം പ്രവൃത്തികൾ ചെയ്തതായി അഥർവവേദത്തിൽ പറയുന്നുണ്ട്. ഇതാണ് യക്ഷിമായ. ഇതിനെക്കുറിച്ച് അറിയോ നിങ്ങൾക്ക്? ഇല്ല സ്വാമി, അറിയില്ല. 18-ാം നൂറ്റാണ്ടിന്റെ അവസാനം ജോർജ് വില്യംസ് എന്നൊരു കാമക്രൂരൻ ഉണ്ടായിരുന്നു. ഈ വാക്കുകൾ ഉപയോഗിച്ച് പല സ്ത്രീകളുടെയും ജീവിതം അവൻ നശിപ്പിച്ചു. ഒരു ദിവസം ജോലി മാറ്റം കാരണം ജോർജ് വില്യംസ് കേരളത്തിലേക്ക് വന്നു. അവിടെ ജോർജ് വില്യംസിന്റെ കാമദൃഷ്ടി അതിസുന്ദരിയായിരുന്ന ദേവയാനിക്കുട്ടിയിൽ പതിഞ്ഞു. എന്നാൽ അവൾ മാന്ത്രിക ലോകത്തിലെ ചക്രവർത്തിയായ മാർത്താണ്ഡവർമ്മയുടെ മകളാണെന്ന കാര്യം അവൻ അറിയില്ലായിരുന്നു. ഭരണവും അധികാരങ്ങളും ഉണ്ടായിരുന്ന അവനെ നേർക്ക് നേരെ എതിരിടാൻ കഴിയില്ല എന്ന് മനസ്സിലാക്കിയതുകൊണ്ട് മാന്ത്രികത്തിലൂടെ അവനെ കൊല്ലാൻ തീരുമാനിച്ചു. തന്റെ മുൻഗാമികൾ പോലും അപകടകരമായതിനാൽ പൂട്ടിവെച്ച യക്ഷിമന്ത്രോലയെ അയാൾ കയ്യിലെടുത്തു. ഒരു പൗർണമി ദിവസം യക്ഷിമന്ത്രയോലയിൽ പറഞ്ഞ പ്രകാരം മാർത്താണ്ഡവർമ്മ പൂജ തുടങ്ങി. സ്വാഗതം, യക്ഷിക്ക് സ്വാഗതം. കാമത്തോടും പ്രേമത്തോടും എന്റെ മകളുടെ അടുത്തേക്ക് ആര് വന്നാലും അവരെ അടിച്ച് നശിപ്പിക്കണം എന്ന് കൽപ്പിച്ച് യക്ഷിയെ ആവാഹിച്ച് തന്റെ മകൾക്ക് കാവലായി ഇരുത്തി. ഈ വാക്കുപയോഗിച്ച് അടുത്ത ക്ഷണം തന്നെ യക്ഷി അവനെ അടിച്ച് നശിപ്പിച്ചു. ആ ബ്രിട്ടീഷുകാരനെ നാട്ടിൽ നിന്നും വിലക്കിയ പിന്നെ യക്ഷിയെ ഒരു വിഗ്രഹത്തിലാക്കി തന്റെ വീട്ടിന്റെ കന്നിമൂലയിൽ തന്നെ പുതച്ചു. സ്വാമി, ഇതേമാതിരി ഒരു യക്ഷി എന്റെ വീട്ടിലുമുണ്ട്.
അത് ഇപ്പോഴും செயல்பாட்டிൽ തന്നെ ഉണ്ട്. ഈ യക്ഷി എങ്ങനെയാണ് നിന്റെ വീട്ടിലേക്ക് വന്നത്? ഒരു പഴയ ബംഗ്ലാവിൽ പൂജ ചെയ്യാൻ വേണ്ടി ഒരു ബ്രോക്കർ എന്നെ വിളിച്ചതാണ്. വല്ല പ്രേത പിശാസി ഏതും ഉണ്ടെങ്കിൽ നോക്കിട്ട് പറ. ഉണ്ട്, ഇവിടെ ഏതോ ഒന്ന് ഉണ്ട്. അതിനെ അകറ്റണിച്ചാൽ നമ്മുടെ 4 ദിശയിലും 4 തകിട് പതിക്കണം. அடிச்சூடா கோல். ஆசையா புதையல் கிடைக்கணும் பார்த்தா பொம்மை, அதுல ஒரு ஆணி வேற. എപ്പോ നീ ആ യക്ഷിയുടെ തലയിൽ നിന്നും ആണി എടുത്തോ അപ്പോൾ മുതൽ നിങ്ങളുടെ മകൾക്ക് കാവലായി നിൽക്കാൻ അത് തുടങ്ങിയിരിക്കുന്നു. உன் மேலதானடா இதெல்லாம். சாமி, வீட்டுல இருந்த தண்ணி பிரச்சனை எங்கேயாவது தூரமா கடல்ல கொண்டு போய் போட்டுல? ஏன் சாமி? കടലിൽ താഴ്ത്തിയാലും അഗ്നിയിലിട്ട് ദഹിപ്പിച്ചാലും ആ പ്രേതം ഒരിക്കലും നിന്റെ മകളെ വിട്ടു പോയില്ല. അത് പ്രതിഷ്ഠിച്ചെടുത്ത് തന്നെ കൊണ്ടുപോയി ഒരു യാഗം നടത്തണം. അതൊക്കെ തക്കതായ ഒരു ബ്രഹ്മചാരിയെ ആവശ്യമാണ്. അയാൾക്ക് എന്തും സംഭവിക്കാം. അയാൾ അതൊക്കെ തയ്യാറാകണം. ഇവന്മാര് നാട്ടിൽ പോവാണെന്ന് ഞാൻ കൊറേ പറഞ്ഞു നോക്കി, പക്ഷെ ഇവന്മാര് സമ്മതിക്കും. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். எந்த விஜி பயந்துட்டியா? நான் இருக்கேன்ல. அட போமா, நான் திண்ணிங்க இருக்கும் போது பை விட்டாச்சாங்க. மாமே அம்மா அட இருமாப்ல. நீங்க நினைச்சது சரிதான். பட் தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். பட் மறுபடியும் தர்மம் തന്നെ வெல்லும். അവിടെ നോക്ക്, അവിടെ നോക്ക്. கண்டோ ஆ துஷ்ட சக்தி உன்கிட்ட செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவன் பொண்ண உனக்கே கட்டி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டப்பா. ஐயோ வேண்டாம் மாப்ள, இப்படி திடீர்னு திருத்துறவங்க நம்பவே கூடாது. வேண்டாம்பா, வேண்டாம்பா, பாப்பா போலாம். ஆனா உன்ன பைய தூக்கிறானே விஜய். போவல பொண்ணுக்கு பேய் பிசாசா பார்த்து கல்யாணம் பண்ணி வையா. ஆனா பேர குழந்தை கொஞ்சம் முடியாது, மண்டை விட்ட மடி வச்சுதான் கொஞ்சம். போயா போயா அவ்வளோ யார் சொல்றதை கேட்காத, இந்த பாம்பை சொல்றதை மட்டும் கேட்கணும். தெரிஞ்சுதா விஜி? மாப்ள வேணாம் மாப்ள. Love is blind. ஹாய். வேண்டாம், അങ്ങനെ പറയണ്ട. அத மாத்திரம் சொல்லாத. எல்லாம் யாகத்துக்கு அப்புறம் தான். யாகமா? ஆமா விஜி, நான் உனக்காக ஏவி விட்ட யக்ஷி இப்ப எனக்கு எதிரா வேலை செய்யுது. அதை அடக்கணும்னா இவளை கட்டிக்க போறவன் கையால ஒரு சாங்கியம் செய்தாங்க. இது என்ன பெரிய குருமா இருக்கும் போல இருக்கா? இவரு விட்டா பேய் இவரை எப்படி அடிக்கும்? நல்ல கேள்வி கேக்குற அந்த மொட்டை. அட அது இருக்குமா, பதில சொல்லுமா. ரோபோ படம் பாத்தியா? பார்த்தமா. அதுல ரஜினிகாந்த் செஞ்ச ரோபோ ரஜினிகாந்தே எதிர்த்து நிக்கலையா? கரெக்ட், லாஜிக் பா. ஆமாப்பா, கரெக்ட். எப்போ எங்கே எப்படி செய்யணும் சாங்கியம்? விஜி என்னப்பா கேட்டு தானா திறக்குது? யோ மண்டோடு கொஞ்சம் எட்டி பாரு. இதோ அந்த அறநிலையை தான் திறக்கிறான். வண்டியை உள்ள விடுங்க, நான் கேட்டு சாத்திட்டு வரேன். ஆமாப்பா, பேய் வீடுன்னு பயம் கொடுத்த ஆரம்பிச்சிட்டல நீ. ഇതാണ് യക്ഷിയെ പ്രതിഷ്ഠിച്ച സ്ഥലം. ஏமாமே ஏழையா இருக்குது, பேயா இருக்கலாம் போல. எல்லா பேயும் பெரிய பெரிய பங்களா வீட்டுல தான் வாழுது இல்ல? ஆமா மாப்ள, நானும் அடுத்த ஜென்மத்துல பேயாதாம பிறக்கணும். இப்ப மட்டும் ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிற பேய் மாதிரி இருக்கிற, போய் தங்கிக்கோ. ഞാൻ ഇപ്പൊ ചെയ്യപ്പോകുന്നത് യക്ഷി സംഹാര പൂജ. അതുക്ക് മുഖ്യമാനത് ആ മന്ത്രമിരിക്കുന്ന ഓലച്ചുവടി. அதை தேடி கண்டுபிடிச்சா തന്നെ அந்த யட்சியை அழிக்க முடியும். ஏன் சுவாமி?
அது வரைக்கும் அந்த எச்சி நம்மள ஒண்ணும் செய்யாதா? അത് ഞാൻ ചെയ്യും യാഗം മുടിയും വരെ നിങ്ങളെ നെരുങ്ങാതെ. ஆனால் ഈ ബംഗ്ലാവിലുള്ള മറ്റു തീയ ശക്തികൾ നിങ്ങളെ എടുക്ക വിടാമ തടുക്കും. ജാഗ്രത. சின்ன சாயங்கன்னாங்க இவரு பேய் பிசாசன பயமுறுத்துறாரு. நீ ஏன் மாமா பயப்படுற? அதான் நம்ம கூட மந்திர சிகரம் மாந்திரிக இமயம் 2 இருக்கே. சுவாமி நீங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க தேடி எடுத்துட்டு வரோம். എല്ലാവരും സൂക്ഷിക്കണം. ஆள் பிரிச்சு விடாம பிரிச்சு விட நம்ம கொளுத்து வேலை செய்வா வந்துருக்கிறோம். போ இவர் கூட்டு போய் அந்த ரூம்ல இருக்கான்னு தேடு. ஏய் நீ மேல போய் தேடலாம். வா நம்ம இந்த ரூம்ல போய் தேடலாம். இருட்டா இருக்கு. என்னம்மா பயப்படாதப்பா. நீங்க இருக்குமா நான் ஏமா பயப்பட போறேன்? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. செத்து ஆவியானமா அமாவாசை காக்கா வந்து சோத்தினமான்னு இல்லாம என்ன சேஷ்ட இது? கார்பெண்டர் கூண்டு வந்து மொத்த கதவு ஆணி அடிச்ச அப்புறம் யாரையும் பயன்படுத்த முடியாது. அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. பின்ன என்னமா சக்கரமாதேவி வந்துக்கிறான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல உங்களுக்கு? பாத்தீங்களா மிரட்டணும் மரியாதையா? ஏய் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும். நீ உட்காருமா, உட்காருமா. ஆனா 1000 பேர் வந்தாலும் அலைகத்துக்கு ஒடுக்கணும் முழுகிட மாட்டீங்க. உங்க பவர் தெரியல எங்களுக்கு. குருஜி ஐயோ மரியாதை இல்லாம ஏது குருஜி? ஏய் நான் சகரமாதேவிட்ட சார்லி சாப்ளின் காமெடி பண்ணிருக்கீங்க. விஜய் தம்பி எனக்கு மரியாதை எல்லாம் வேண்டாப்பா. நம்ம ஒரு முக்கியமான வேலைக்கு வந்துருக்கோம். அம்மா தல்ல கை வச்சிட்டீங்களா? நீ என்ன மட்டும் பாரு. இந்த பையன் பேய் வெறுப்பேசி இந்த பிச்சை எடுத்துருவோம் போல இருக்கு. விஜய் தனியா போவாத, ரொம்ப பயப்படுவேன். பகவான் ஏய பிடிச்சிக்கனா ஒரு பாட்டல் அடிச்சு கொடுங்க. வீட்டுல டிவி மேல வச்சுக்கிறேன். பகவான் அங்க ஏதோ இருந்த மாதிரி இல்ல? சும்மா யோ பைத்தியக்கார கூமுட்ட நேரகட்ட நேரத்துல விளையாடிக்கிட்டு பகவான் இருக்கும்போது எனக்கிட்ட பயம். பகவான் இருக்கும்போது எனக்கிட்ட பயம். பகவான் இருக்கும்போது எனக்கிட்ட பயம். பிராந்தாள எனக்கு வருத கழிக்காம இருக்கணும். பயம் இல்லையே. விஜய் இந்த ரூம்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த ரூம்ல இல்ல போலமா? அதாப்பா நானும் சொன்னேன், இங்க எல்லாம் இருக்காதுப்பா. பாப்பா வாப்பா வாப்பா ஏப்பா பாப்பா வாப்பா. வேற இடத்துல போய் தேடலாம்ப்பா. வா. Oh,
நாய் கழிச்சா பேய் போயிடுவாங்க. அங்க பாத்தீங்களா போயிடுச்சு. இத பாரு விஜி, கண்ணுக்கு தெரியாத ஆத்மாக்கள் கிட்ட விளையாடக்கூடாதுப்பா. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. அதுங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் போராட்டத்துக்கு பறக்க விட்ட பலூன் மேல போய் நேருங்க. டக்குன்னு மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ, அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கேன், மந்திரத்தை சொல்றேடா, இறக்கி விடுறா. என்ன சக்கரமா தேவிய சங்கு சக்கர மாதிரி சுத்துது? ஜெய் மகிஷாசுரமர்த்தினி, ஜெய் மகிஷாசுரமர்த்தினி, ஜெய் மகிஷாசுரமர்த்தினி. அதோட நிறுத்தினி பேய் அடிச்ச அடியில மண்டை மாடியில காய வச்ச மாப்பு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் ஏமாத்துற. இங்க பாருப்பா விஜி, மாடுலேஷனை மாத்திட்டு நார்மலா பேசு. அப்பா தொட்டுக்கு ஆசைப்பட்டுதான்ப்பா இப்படி ஒரு பழப்பு நடத்தினேன். ஆனா ஒண்ணு விஜி, அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைச்சுதான் உன் கூட வந்தேன். நீ டம்மின்னா அப்ப அந்த பட்டத்திரி என்னை விட கேவலமான ஒரு டம்மி. ஐயோ, அப்ப என் மாமா நிலைமை. எங்கேயா போயிட்டு உன்னை நம்பி வந்த என்ன இப்படி கறிகளை ஆடுமா தொங்கூட்டியா? பாயா ஏமா அடிச்சோடி திருப்பி அடிச்சுட்டு இருக்கிறேமா? அங்க ஒருத்த அரிசி மூட்டை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அவனே தேடி பிடிச்சி அடியாமா, என்னை விட்டுருமா அம்மா. போயிடுச்சா? ஐயோப்பா, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பாவாடை தூக்கிற பாறாங்கல் மாதிரி மண்டை வச்சுன்னு பித்தலாட்டம். சார் என்ன சார் பண்றீங்க? விஜய் வந்துரு, அங்க பேய் இருக்கு. பேயில நமக்கு தெரிஞ்ச பூதம் தான். வாங்க வாங்க, வா வா வந்து பாரு. இவன் தானா? நான் வரலன்னா காலைல வரைக்கும் 2 பேரும் இதே மாதிரி கதவு திறந்து விளையாடி இருந்திருப்பீங்கல்ல. ஆமாம்பா. ஏன்பா விஜய் இந்த கூட ஞாபகம் அனுப்புனா இவர் பேய பார்த்தாலும் ஒரு கூட ஒண்ணுக்கு போறாருப்பா.
பேசாம இந்த சேச்சி கூட அனுப்பியிருக்கலாம். அவங்க கூட போயிருந்தா 1.5 கூட பெஞ்சிருப்பேன். அப்ப இந்த மோன் டம்மி பீஸா? ரெண்டுமே டம்மி தான். எல்லாரும் பேய்க்கு பயந்து ஓடினா இவன் மட்டும் பெருச்சாலி பயந்து ஓடின்னு இருக்கிறான். இனி இதுங்க நம்பி பிரோஜனம் இல்ல. வா நம்ம தனியா போய் தரலாம். பெரியவங்க யாரு இதுங்களா? பெரிய மனுஷங்க. இது ஒரு பீலா ராணி, ஒரு பித்தளை குழாம் மூக்க. இதுங்களா யோ என்ன ஏற்றி விட்டு அவங்க திட்டுவாங்க வைக்கிறேன்ல. கேவலமான வேணி. மானக்கேடாய் போய் நம்ம ஏதாவது செஞ்சு ஆகணும். இரு அருமையான ஒரு ஐடியா இருக்கு. திரும்பாத, கன்ஃபார்மா பின்னாடி நிக்கும். இப்ப என்னப்பா பண்றது? கடங்காரனை பார்த்தா எப்படி போவேன்? மூஞ்ச மூடிக்கிட்டு அப்படியே போயிடுவோம்பா. மாமே நீ இந்த ரூம்ல போய் தேடு, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சரிப்பா. காஞ்சுரன் பையா, மாப்பிள்ள சொன்ன ஐடியா தான் கரெக்ட். திரும்பவே கூடாது. சொன்னா கேட்கத்தில பைத்தியக்கார மூட்டா. இதா பயமாறுது. ஓலைச்சுடி தடம் என்ன பண்ணிட்டு இருக்க? வா அங்கிட்டு போகல. அவட பேயுண்டு. எங்க எதுவுமே காணுமே. കാണുന്നില്ല. കാണിച്ചേരാം. കണ്ട ഇപ്പൊ ഇല്ല. കണ്ട ഇപ്പൊ ഇരിക്കല. ഇപ്പൊ ഇതാ பிறவி பைத்தியம். அதான் லைட் போட்டா பேய் இல்ல. அப்புறம் அது கூட ஐஸ் பாய் விளையாடிட்டு இருக்க. போடா. இங்கதான் இருந்தது போய் என்ன ஏதாவது இப்ப எது அண்டா கழுவினுற? வா வராதே. பேய் பயத்துல ஆயே வந்துருச்சு. எங்காவது ஓரங்கட்டி உட்காரலாம். பேரேசம் போட்டு பேய் ஏமாத்திதான் ஓலைச்சோடி எடுக்கணும். என்கிட்ட எப்படி இருக்கு? அப்படி பயமுறுத்துற. கிட்ட நெருங்க கூடாது. ஓடு. நீ அந்த பக்கம், நான் இந்த பக்கம். என்னடா இது? கை ஈரமே ஆகல. அப்ப யார் கையை பிடிச்சு கழுவணும்? எது கோழி திட மாதிரி வர? இப்ப நான் உன்னை மலையாளத்துல அசிங்கமா கேட்பேன். அப்ப போ, நார்மலா போ. செத்தாண்டா சேட்டா.
முண்டை மாட்டிக்கிச்சு. யாராவது ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். யாரது பட்டதிரி மாதிரி இருக்கு? பட்டதிரி உயிரே யாயா ஏன் மாமே இதுங்க பேய்ங்களா இல்ல பாஸ்கெட் பால் பிளேயருங்களா? அப்படி தூக்கி தூக்கி போடுதுங்க. Close your eyes and miss me. Close your eyes and miss me. Kiss me. Close the eyes. Kiss me. மாமே மாமே பாத்து பாத்து மாமே என்ன மாமே ஐயோ என்ன ரத்தம்லாம் வருது. பேசாம நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய் தேடுறேன் மாம் சார். மாப்பிள நீ சொல்றதா சரி, நீ பாத்து போ மாப்பிள. நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா? பத்திரமா இருக்க மாப்பிள. போட்டா என்னை ஏமாத்தி ஓசில எவ்வளவு குடிச்சிருப்பா, கூட வந்து லோல் படுவா வா விட்டா அப்படியே ஓபி. எந்த பேய் வந்தாலும் கையில் கத்தி இருக்கு. கேக் வெட்டுற மாதிரி கத்தி தந்தா இங்க விட்டா அப்ப அப்படியே விட்டுருவா. பிறவி பைத்தியம் கத்தி குண்டாலாம் மாட்டினே என்னடா திரும்படா இதா குண்டா எடுக்கலாம். என்ன வேளாம் தண்ணி அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. ஓலைச்சுடல தானே நிறைய வேலை இது. வா வா வா. அந்த மனுஷங்க ரத்தத்தை குடிக்க போறேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். குச்சி குப்பரத்தி குடிச்சுக்கிட்டே அங்கங்க வந்து தரைய ஓடிச்சுன்னு ஏந்திரியா? யோ என்ன இது பொங்க பானைக்கு சுண்ணாம்பு மாதிரி இது மண்டை. பேய் வேஷம் போட்டு பேய் ஏமாத்தலான்னு பார்த்தேன். ஏமாத்தாம நீ எதுவுமே பண்ண மாட்டேன்ல. பேய் தோர்த்தனா சந்து பொந்துல பூந்து ஓட முடியாத அளவு உடம்பு பெருத்து போயிருது. உனக்கு எதுக்கு இந்த வேலை? ஆமா உன் கூட சுத்தி இருந்துச்சு ஒரு பித்தளை மாத்தி, அது எங்க? அது எங்கதோ சேச்சி ஓய்யோ அடையாளமே தெரியல, அப்படியே பேய் மாதிரியா இருக்கிறீங்க. என் பேய் கிட்ட இப்ப ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இந்த பையன் அடிக்கிட்டான் பாரு. இவரு கூட அசால்ட்டா 2 பேய் இப்பதான் ஏமாத்திட்டு வந்திருக்கிறேன். எல்லா ரூம்லயும் தேடிட்டோம், ஓலைச்சோடியே இல்ல. ஃபைனலா இந்த ரூம்ல தான் ஓலைச்சோடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது எடுக்க விடாம ஒரு பேய் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதை எப்படி ஏமாத்தலாம் தான் சார் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் பெரிய ஐடியா பண்ண வேண்டாம். ஏற்கனவே நீ 2 பேயை ஏமாத்திட்ட. நான் ஒரு பேயாவது ஏமாத்தணும், இல்லன்னா இந்த மேக்கப் எல்லாம் எனக்கு அவங்க ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களே ஏமாத்திட்டோம். ஆமா 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 ஏமாத்திடலாம். சாவடி சக்குபாய். எங்கப்பா
ஏதோ வீரப்பா பேய கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். பேய் இருக்கு, நாங்க நைஸா கூட்டிட்டு போலான்னு பார்த்தா ஒன்னத்தையுமே காணணும். நானும் இந்த மாதிரி ஒரு பேய்தான். உனக்கு உதவி செய்யலால் தான் வந்திருக்கேன். வெளியே நிறைய மனுஷங்க சதையோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிடலாமா? அங்க என்ன பாக்குற? அவங்களும் என்ன மாதிரி பேய்கிறா தெரியுதா? வா வா. இறங்கி பேச்ச கூப்பிட்டா கூடவே வருது. ஒத்து வேற பாக்குது. ஐயோ, குரூப் வேற சேர்ந்துருச்சுங்களே. சமாளிப்போம். இதோ பாரு விஜி, இதுவா நோக்கு? விஜி, இது நோக்கி இதானா? ஏய், கண்டதையும் காமிச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. அதான் ஓலைச்சுடின்னு சொல்லியிருக்காங்கல்ல. நோட் புக் மாதிரி இருக்கும், தேடுங்க. அதை சும்மா வேலை செய்யணும், எதனா எடுத்து காமிச்சின்னு. இடிக்காதீங்க, ரொம்ப வருஷமா குளிக்காத இருந்துச்சு போல இருக்கு. ஒன்னொன்னு என்ன நாத்தம் நாருது. எப்படி திரும்புங்க? முன்னே செல்லுங்கள். ஐயோ, கதவுக்குள்ள பூந்து போயிடுச்சு. நம்மளே அப்படி வர சொல்லணும். ஐயோ, மூச்சு போனதுக்கு அப்புறம் தான் பேயாக முடியும். பேய் அந்த மூச்சு விடுதுங்களா? நானா வர்றேன். வாசலே வேண்டாதவங்களுக்கு எதுக்கு இந்த கோட்டை? காட்டில் போயிருக்கலாம்ல. திறந்து வர்றேன். நான் செத்து 2 days தான் ஆச்சு. அதனால இந்த கதவுக்குள்ள போற பவர் இன்னும் சரியா வரல. வந்துடும், சீக்கிரம் வந்துடும். அது வரைக்கும் ஒருத்தர் வெளிவா வெளிவாடா வெளிவாடா வெளியே സ്വാഗതം. ഇത്രയും കാലം ഈ പെൺകുട്ടിക്ക് കാവലായിരുന്ന യക്ഷിക്ക് എന്റെ സ്വാഗതം. ഇപ്പോ ഇവളുടെ വിവാഹമാണ്. അതുകൊണ്ട് ഈ പെൺകുട്ടിയെ വിട്ടു പോ. നിനക്ക് എന്നെ വേണമോ അത് ഞാൻ തരും. ഉന്നുടെ இந்த ചിരിപ്പ് ഞാൻ സമ്മതമായി കണക്കാക്കുന്നു. നിനക്കിഷ്ടപ്പെട്ട മേശബലി ഇതാ തയ്യാറായിരിക്കുന്നു. ഇനി നിനക്ക് എന്ത് വേണം? சுவாமி, நீங்க மந்திரத்தை படிங்க.
हे देवी शांति रूपेण शक्ति रूपेण संसिदा हे देवी सर्वरूपेण शक्ति रूपेण हे देवी सर्वरूपेण शक्ति रूपेण ஓலச்சுவடி 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 இருக்கும் மாயா அவ்வளவு ஜாக்கிரதை மாயா 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 நில்லு மாயா 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 शक्ति रूपेण संसिदा हे देवी शांति रूपेण शक्ति रूपेण संसिदा हे देवी सर्वभूतेषु मातृरूपेण संसिदा हे देवी सर्वभूतेषु मातृरूपेण संसिदा 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 மாயா மாயா மாப்ள மாப்ள மாயா மாயா மாப்ள மாயா மாப்ள மாயா மாயா பாத்துக்கோ ஜாக்கிரதை வேர்ல்டு கப் மேட்ச் நடக்கிற மாதிரி வேடிக்கை பாக்குறீங்க கயிறு எடுத்து போடுங்க இப்ப வரேன் மாயா புரியுது ஐ லவ் யூ தானே அக்கல் கிழிற அளவுக்கு அந்த தொங்கி இருக்கும்போது ஐ லவ் யூவா கை வலிக்குது கொஞ்சம் இந்த சன்செட் எட்டி புடிமா எல்லாரும் மீட்டுல மாட்டின மாதிரி இப்படி ஷாக் ஆகுறீங்க நீ நின்னு ஆய் கழுவின்னு இருக்கிற ஏண்டா டேய் நான் நேக்கா என்ன பேய்கிட்ட கோத்து விட்டுட்டீங்கல்ல என்னப்பா சொல்ற பேய்கிட்ட மாட்டீங்கயா ஏப்பா அவன் லவரை பார்க்க போறான்னு சொன்னீங்க டேய் என்னப்பா சும்மா நிக்கிறீங்க சொல்லி தொலைங்கப்பா சொல்லுப்பா சிலுக்கு நீ டக்குன்னு பர்ஃபார்மன்ஸ் பண்றியா பாரு சக நடிகரால ரியாக்ஷன் கொடுக்க முடியல இங்க பாரு இன்னும் தப்பாவே கொடுத்துன்னு கடைசியா அந்த மந்திரவாதி என்ன சொன்னாங்கன்னு தூரமா நிக்கிற கிட்டவாயா ஏங்கன்னு கிட்ட கொடுத்து மூஞ்சில காரி துப்ப சொன்னாரு பேய கூட நம்பிடலாம்டா ஆனா உங்களை மாதிரி போராம பிடிச்ச மனுஷனை தான் நம்ப கூடாது என் லைஃப க்ளோஸ் பண்ணணும்னு பாத்தீங்க ஆனா நீங்க பண்ண வேலை என் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு